பேக் பெயின் வராம தடுக்கிறதுக்கு எதையாவது ஆயுர்வேதிக் மருந்து சொல்லுங்க. கமெண்ட்ல கேட்டவங்களுக்காக இது. ரொம்ப நேரம் நிக்கிறீங்களா? சமைக்கல நின்று சமையல் பண்ண வேண்டியிருக்கா? உட்காந்துரே வேலை பாக்குறீங்களா? படி ஏற வேண்டியிருக்கா? கால் மறுத்து போதா? 50 வயசுக்கு மேல இருக்கீங்களா? வயிறு பெருசா இருக்கா? கேஸ் ட்ரபிள் மாதிரி தெரியுதா? எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு ஆயுர்வேதிக் மருந்துகள்ல தன்வந்திரம் கஷாயம் ஒன்று இருக்கு. இது மாத்திரையாவும் கிடைக்குது. தன்வந்திரம் கஷாயம் 3 மூடி மருந்து 12 மூடி வெண்ணி கலந்து காலையிலையும் மாலையிலையும் குறைந்தபட்சம் 3 மாசம் தொடர்ச்சியா எடுத்தீங்கன்னா உங்க பேக் பெயின் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதுல நாங்க சில டைம் பிரக்ஷேப திரவியா சொல்லி சில திரேதோஷங்க குகுலு சிம்மநாத குகுலுன்ற மாதிரியான மாத்திரைகளையோ இல்ல தன்வந்திரம் 101 சீரபாலா 101 சொல்லக்கூடிய டிராப்ஸையோ கலந்து சாப்பிட சொல்லுவோம். இது சாப்பிடுறது மூலமாக எப்படிப்பட்ட பேக் பெயினும் நம்ம படிப்படியா தவிர்க்க முடியும். நீங்க நிறைய லிஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டே இருக்கீங்க, ஆயுர்வேதிக் மருந்து எடுக்க பயப்படுறீங்க, ட்ரீட்மெண்ட் வரதுக்கு டைம் இல்ல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்டையும் ஒரு மருந்து எடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தன்வந்திரம் கஷாயம் அருமையான மருந்து. ஈவன் குழந்தை பத்தப்பட்ட வலிகளுக்குமே இதை கொடுக்கிறது உண்டு. எளிமையான சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்து. தொடர்ந்து சாப்பிடலாம். 2 மண்டலம் தொடர்ந்து சாப்பிட்டு வலி எப்படி இருக்குன்னு பாருங்க. இதே மாதிரி ஆயுர்வேத மருந்துகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆயுர்வேத மெடிசன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பதிவுல வேற ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன் பேக் பெயினுக்கு எப்படி சாப்பிடலாம்ன்ற சொல்ல தயாரா